சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அவங்களுடைய கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு சார். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணி பார்க்குறோம். ஆனா நான் ஓப்பனாவே சொல்றேன், அவங்கள காப்பாற்ற முடியுன்றது வெறும் 25% மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல ஈஸ்வரி அப்படியே கதறுது. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, எங்களால முடிஞ்சதானே மேடம் நாங்க சொல்ல முடியும். கருந்தேலுடைய விஷம் உடம்பு முழுக்க பரவிருச்சு. அதுக்கான இங்கிலீஷ் மருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்லணும். முழுவதும் ரத்தத்துல கலந்துருச்சு. ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக சேது ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. சேது சேது என்னப்பா சேது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, அப்பதான் சேதுவுக்கு ஞாபகம் வருது. மூப்பு தாய்கிட்ட இந்த கருந்தேலு விஷத்தலுக்கு முறிக்கிறதுக்கான மருந்து இருக்கு. காட்டுல எத்தனையோ பேரு கருந்தேலு விஷக்கடியெல்லாம் கடிச்சு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மருந்தை கொடுத்து காப்பாத்தின விஷயம்லாம் மூப்பு தாய் ஏற்கனவே சேது கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஊருக்காரங்களும் சேது கிட்ட சொன்னதுனால மூப்பு தாய் கிட்ட இதுக்கான மருந்து இருக்கு அப்படின்ற விஷயம் சேதுவுக்கு ஞாபகம் வருது. சொன்னமா நீங்க இங்கேயே இருங்க, ஐஸ்வர்யா உசுரை கண்டிப்பா காப்பாத்திலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்ப, சேது சேது எங்கேயா போற, சேது எங்க போற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, சொல்ல சொல்ல கேட்காம சேது வண்டி எடுத்து நேரா மூப்புத்தைய பாக்குறதுக்கு கொடைக்கானல் கிளம்பிடுறாரு. வண்டிய வேகமா ஓட்டிக்கிட்டு சேது கொடைக்கானல் வந்து மூப்புத்தாய் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நிக்க, மூப்புத்தாய் சேதுவை பார்த்துட்டு, ஐயா என்னையா இம்பட்டு தூரம் வந்திருக்கீங்க, வருவீங்கன்னு தெரியாதே, எப்பயா வந்தீங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் கேட்க, அம்மா நீங்க எனக்கு இப்போ ஒரு உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, என்னையா என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் கேட்க, அப்பதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சேது சொல்லவோ, அட கடவுளே வாங்க உடனே புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய கூட்டிக்கிட்டு சேது இங்க நேரா ஹாஸ்பிட்டல் வராரு. ஈஸ்வரி பாக்குது, என்ன இந்த அம்மாவை போய் கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க கதறி அழுதுகிட்டு நிக்க, என்ன செய்து எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, அந்த விசக்கடியை முறிக்கிறதுக்கான மருந்து இவகிட்டதான் இருக்கு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, அம்மா நீங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஐஸ்வர்யாவை பாக்குறதுக்காக மூப்புத்தாய கூட்டிட்டு போறாரு. இங்க ஐஸ்வர்யா பார்த்தா உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யாவுடைய கைய பிடிச்சு பாக்குது மூப்புத்தாயம்மா. பார்த்துட்டு, அட கடவுளே விஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைக்கு எறியுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த விசக்கடிக்கான மருந்த மூப்புத்தாய் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வேகமா அரைச்சரைச்சு எல்லாத்தையும் கொடுக்க, வேகமா மூப்புத்தாய் அந்த விஷக்கடியை முறிக்கிறதுக்கான மருந்த இங்க ஐஸ்வர்யா வாயில ஊத்த, ஐஸ்வர்யா பார்த்தா கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிருது. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமா ஐஸ்வர்யா பக்கத்துல வர, இப்ப எப்படி இருக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க, பரவாயில்ல ஆண்டி இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சேது அப்பதான் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் கிட்ட சொல்ல, ஐஸ்வர்யா செஞ்ச விஷயம்லாம் பார்த்தா இங்க மூப்புத்தாயோடைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. மூப்புத்தாய் ஐஸ்வர்யாவுடைய நாடிய பிடிச்சு பார்க்கையில ஐஸ்வர்யா தான் இந்த குடும்பத்தை பிரிச்சதுக்கான காரணம், தமிழையும் சேதுவையும் பிரிச்சது ஐஸ்வர்யா ஈஸ்வரின்ற விஷயம் எல்லாமே பார்த்தா காட்டுச்சி அம்மனுடைய அருளால மூப்புத்தாய்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஐஸ்வர்யாவை பார்த்து மூப்புத்தாயம்மா முறைச்சு பாக்குறாங்க. ஆண்டி இந்த பாட்டியே எப்படி முறைச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயப்பட, அந்த கிழவியோடைய முகமே அப்படித்தான், நீ இதெல்லாம் நினைச்சு பயப்பட, இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, அப்பதான் ஈஸ்வரி சேது கிட்ட, பாரு சேது உன் பிள்ளையோட உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக அவ உயிரையே பணைய வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, அப்பதான் சேது ரொம்ப நன்றி ஐஸ்வர்யா, நீ பார்த்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சேது ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, இல்ல மாமா குழந்தைய தேலு கடிக்க போற மாதிரி இருந்துச்சு, அதை உதறதுக்காக வேகமா அந்த துணி எடுத்தேனா அந்த தேலு எப்படி என்னை கொட்டுச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருக்கு. அம்மா நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சேது மூப்புத்தாய கூப்பிட, சரிங்கப்பா வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் ஈஸ்வரி ஐஸ்வர்யா சேது மலரு எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கம் மோகனாலாம் பதறிட்டு வேகமா ஓடியாராங்க. ஐஸ்வர்யா இப்ப எப்படிமா இருக்க, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்க, இப்ப பரவாயில்லம்மா, இந்த பாட்டி மட்டும் இல்லைன்னா ஏ உசுறு இந்த நேரம் நான் இப்படி இருந்திருப்பேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜாங்க மூப்புத்தாய் கிட்ட சொல்ல, பரவாயில்லைங்க உங்க ஊர்ல இதுக்கான மருந்து இல்ல, ஆனா எங்க ஊர்ல கை வைத்தியமா இந்த மருந்தெல்லாம் எங்க கிட்ட இருக்குல்ல, நல்ல வேலைக்கு
உசுறு பொழைச்சிட்டாகல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் சொல்ல, சரிங்க அப்படியே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் கூட வந்தவரும் மூப்புத்தாயும் கிளம்பையில தான் அப்பதான் ராஜாங்கம், நீங்க கண்டிப்பா இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்ல, இல்லைங்கய்யா நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு ஊர்ல 1008 வேலை இருக்கு, நாங்க கிளம்புறையா அப்படின்னு சொல்லி மூப்புத்தாய் சொல்ல, அப்பதான் மோகனா, சேது, ஐஸ்வர்யா 2 பேரும் இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, வயசுல பெரியவங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சேதுவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து மூப்புத்தாய் காலில் விழுக, மூப்புத்தாய் 2 பேருடைய தலையையும் தொட, அப்பதான் சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டலைன்ற விஷயமும் மூப்புத்தாய்க்கு தெரிய வருது. திடீர்னு பார்த்தா காட்டுச்சி அம்மனோடைய அருள் மூப்புத்தாய்க்குள்ள வர, மூப்புத்தாய் பார்த்தா உடம்பெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. மூப்புத்தாய்க்கு அருள் வந்ததும் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, அம்மாவுக்கு காட்டுச்சி அம்மன் அருள் வந்துருச்சு போல. காட்டுச்சி தாயி, காட்டுச்சி தாயி, என்ன தாயி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் பக்கத்துல இருக்கவர் கேட்க, எல்லாரும் பார்த்தா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுறாங்க. இவனுடைய சம்சாரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டுச்சி அம்மன் கேட்க, ஆமா தாயி, ஆமா இவங்க சம்சாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மூப்புத்தாய் பக்கத்துல இருக்கவர் சொல்ல, அப்பதான் காட்டுச்சி அம்மன், கிடையாது கிடையாது, நீ இவனுடைய சம்சாரம் கிடையாது, நீ இவன் தொட்டு தாலி கட்டுன பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி காட்டுச்சி அம்மன் அருள் சொல்ல, ஐயோ என்ன சொல்றீங்கம்மா, சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, இந்த ஊர் மத்தியில தானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மோகனா சொல்ல, இல்லவே இல்ல, இவ கழுத்துல இவன் தாலி கட்டவே கிடையாது, இதுதான் நிதர்சனமான உண்மை, இந்த வீட்டுல உனக்குன்னு வாக்கப்பட்டு வந்தவ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு காரணமும் இவதான், இவளாலதான் நீயும் உன் சம்சாரமும் பிரியறதுக்கு காரணம், யாரு மேல தப்பு இருக்குன்னு சொல்லி தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கியோ அவ மேல எந்த தப்பும் கிடையாது, அவ தண்டனை அனுபவிக்கணும் எந்த அவசியமும் கிடையாது, ஆனா தப்பு செய்யாதவ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, தப்பெல்லாம் செஞ்சவ இந்த வீட்டு மருமகளா உள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சி அம்மன் அருள் வாக்கு சொல்ல, இங்க ஐஸ்வர்யா பார்த்தா திருன்னு முழிக்குது. அப்பதான் சேது, என்ன சொல்றீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உன்னால இன்னும் நம்ப முடியல, உன் கண்ணு முன்னாடி எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லி இங்க காட்டுச்சி அம்மன் சொல்ல, சேது ஒரு நிமிஷம் கண்ணை மூட, கண்ணு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே அப்படியே வந்து போகுது. ஐஸ்வர்யா தமிழோடைய போன் எடுத்து தமிழ் குரல்ல தமிழ் அப்பா கிட்ட பேசினது, ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதுன்னு சொல்லி தமிழ் மாதிரியே தமிழ் குரல்ல பேசி இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சது ஐஸ்வர்யா தான் அப்படின்ற விஷயம் பார்த்தா சேது கண்ணு முன்னாடி எல்லாம் வந்து போகுது. அதே மாதிரி ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டலைன்ற விஷயமும் பார்த்தா சேதுவுக்கு தெரிய வருது. இது எல்லாம் சேது கண்ணை திறந்து பார்க்க ஐஸ்வர்யா மேல பயங்கரமா கோபப்படுறாரு. சேது அப்படியே ஐஸ்வர்யோடைய கழுத்தை பிடிக்க எல்லாரும் பார்த்தா பதறி போயிடறாங்க. சேது சேது அப்படின்னு சொல்லி ராஜாங்க மோகனா எல்லாரும் பதற, சேதுவுக்கே அருள் வந்த மாதிரி சேது இங்க ஐஸ்வர்யோடைய கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சாரு.